This is Dr. D. Kritika, Department of Commerce with Computer Applications, Dr. S.N.S. Rajalakshmi College of Arts and Science. Today, we are going to add one more case study regarding your Flipkart in our playlist. So this will be handled by my students for the study related to product development and brand management. As we all understand very clearly about what is product development and what is brand management. So we have to understand that the product management is much important because during the boom period we have to sustain ourselves. During the depression period we have to stand in the market also. So how we are going to sustain, how we are going to grow in the market is most important. That particular part it is going to be explained by way of a case study related to the Flipkart by our students. So, இன்னைக்கு நம்மளோட Flipkart வெப்சைட்டோட ஒரு நல்ல growth-உம் அதை பத்தின ஒரு கேஸ் ஸ்டடி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ எடுத்தோடனே Flipkart சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது அது நல்ல பொசிஷனில் இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்கிற ஒரு வெப்சைட்டாகவும் இருக்கலாம், ஒரு ஆப்பாகவும் இருக்கலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி அதை கிரியேட் பண்ணவங்களும் சரி, அந்த Flipkartோட ஸ்டார்டிங்கும் சரி, அவங்க எவ்வளோ ட்ராபேக்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்றது அதெல்லாம் கடந்து தான் அவங்க இந்த ஒரு பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்துருக்க முடியும். ஸோ இது நம்ம ஒரு ஆப்போடையோ இல்லை ஒரு ப்ராடக்டோட சக்ஸஸ்ன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு 2% சக்ஸஸ்ன்னு கூட சொல்லலாம். ஃப்ளிப்கார்ட்டை வந்து நார்மலாக ஒரு 2% வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாலையும் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி. இந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸால் தான் ஃபார்ம் ஆகப்பட்டிருக்கு. இந்த பெஸ்ட் ஆப்ஷன் வந்து என்னன்னு சொல்ல. ஸோ இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட கேஸ் ஸ்டடியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ளிப்கார்ட்டுன்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது ஒரு நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்டாகவும் இருக்கலாம், ஒரு ஆப்பாகவும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி கூட ஃப்ளிப்கார்ட் நிறையா ட்ராபேக்ஸை ஃபேஸ் பண்ணி தான் இந்த ஒரு கண்டிஷனுக்கு கண்டிப்பாக வந்திருக்கு. இது நம்ம ஃப்ளிப்கார்ட்டோட க்ரோத்துன்னு மட்டும் சொல்ல முடியாது, ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸோட க்ரோத்துன்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை புதுசாக ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணி அதை நம்ம டெலிவர் பண்ணுறதுக்கும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ட்ராபேக்ஸையும் நம்ம எப்படிலாம் ஃபேஸ் பண்ணி அந்த இஷ்யூஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நம்ம ஃப்ளிப்கார்ட் எடுத்துக்கலாம். இதை ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் சேர்ந்து இன்வென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் நம்மளால் கண்டிப்பாக நம்ப முடியாது. ஸோ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸையுமே நம்ம ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியாகவும் எடுத்துக்கலாம், ஆஸ் வெல் அஸ் ஒரு க்ரோத் ஸ்டோரியாகவும் எடுத்துக்கலாம். 2005ல் வந்து சச்சின், பென்னி 2 பேரும் சேர்ந்து தான் ஃப்ளிப்கார்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2005ல் சச்சின், பென்னி 2 பேரும் ஐஐடியில் வந்து டெல்லியில் வந்து பிடெக் படிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்க சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கேயுமே போகாமல் காலேஜ்லேயே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கிடையாது, நிறைய ஒர்க்ஸில் நான் பெண்டிங் வச்சுருந்தனால காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேருந்தே அவங்க வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு எங்கேயும் போகக்கூடாது, காலேஜில் இருந்து தான் வந்து அவங்க எல்லா ஒர்க்கும் முடிச்சு கொடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க. ஸோ அதில் வந்து 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் 2006ல் வந்து 2 பேரும் வந்து டெல்லியிலேருந்து பெங்களூர் போகிறாங்க. போனதுக்கப்புறம் வந்து ஒர்க் தேடுறாங்க. அவங்களுக்கான ஸ்டடீஸ்க்கான ஒர்க் வந்து அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல, இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்கை வந்து அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சச்சின் வந்து 2006ல் வந்து அமேசான்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு, அங்கேருந்து ஒர்க் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பென்னி வந்து 2007ல் ஒர்க் பண்ணுறாரு. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அமேசான்லேயே. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அமேசானில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு சில ரீசன்னால. ஸோ அதனால் அதே 2007லேயே வந்து அவங்க வந்து ஒர்க்கை ரிசைன் பண்ணிடுறாங்க. ரிசைன் பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ளே இருக்கிற நாலேஜ், டெக்னாலஜிஸ், ஐடியாஸ் இதெல்லாம் வச்சு ஒரு வெப்சைட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த வெப்சைட் வந்து எதை பற்றி இருக்குன்னா, இப்போ ஒவ்வொரு ப்ராடக்டோட ரேட்டும் வந்து ஒவ்வொரு வெப்சைட்டில் வந்து வேறு வேறு ப்ரைஸில் இருக்கும். ஸோ அந்த அவங்க கண்டுபிடிச்ச வெப்சைட்டில் வந்து மொத்த ப்ராடக்டோட ஒவ்வொரு ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோட ப்ரைஸஸ் வந்து எந்தெந்த ஆப்பில் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குது அது மொத்த டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வெப்சைட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க. இதான் வந்து அவங்களோட நியூ இன்வென்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஆன்லைன் க்ரோத் ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா சிங்கிளாக வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் அது ரீச்சும் ஆகல, இன்கமும் வரல. அதுக்கப்புறம் சரி இன்னொரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி செப்டம்பர் 2007ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க. அதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட். அது லோ ப்ரைஸும் வந்துச்சு, மெனி செல்லர்ஸ். அது வந்துட்டு ஸ்டார்டிங் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2007ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. வெப்சைட்டு க்ரோத் ஆகி தெலுங்கானாவில் வந்துட்டு நிறைய லேர்னும் பண்ணாங்க. நிறைய இப்போ வந்துட்டு ஒரு வெப்சைட் வந்துட்டு சிங்கிளாக வந்துட்டு வெப்சைட் ஓப்பன் பண்ணாங்க. அது வந்து ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு இன்கமும் வரல. அதுக்கப்புறம் நியூ வெப்சைட் ஓப்பன்
பண்ணாங்க. அது எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2007 ஓப்பன் பண்ணாங்க. அதோட நேம் பார்த்தீங்கன்னா ஃபிட்கார்ட். ஃபஸ்ட்டு அந்த வெப்சைட் புக் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண வெப்சைட்டில் என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னா புக்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. அது லோ ப்ரைஸாகவும் மினி செல்லராகவும் இது ப்ரொவைட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ ஸ்டார்டிங் பண்ணாங்க அந்த ப்ரொவைடில் அக்டோபர் 2007 ஸ்டார்டிங் பண்ணாங்க. வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு கஸ்டமர்ஸ் அந்த எண்டிங் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் எண்டிங்கில் தான் இதாச்சு. அப்போது அந்த தெலுங்கானாவில் வந்துட்டு நிறைய ரீச் பண்ணாங்க, லேர்ன் பண்ணாங்க, ஏர்னிங் பண்ணி க்ரோத்து நிறைய கொண்டு வந்தாங்க. இவங்க வந்துட்டு 2007 2009 வரைக்கும் 4 கோர்ஸ் வரைக்கும் புக் வந்துட்டு சோல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கீழே வந்துட்டு 150 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இந்தியாவில் வந்து ஃப்ளிப்கார்ட் பிரான்ச் 3 இருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து ஃப்ளிப்கார்ட் வந்து ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. அந்த டைமில் வந்து பூட்ஸ் எலக்ட்ரானிக் பூட்ஸ் சேல் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அமேசான் மாதிரி வெப்சைட்டும் எலக்ட்ரானிக் பூட்ஸ் சேல் பண்ணிட்டு இருந்த டைமில் வந்து அவங்களுக்கு காம்படிஷன் நிறையா இருந்துச்சு. அந்த டைமில் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணோன்னா கேஷ் ஆன் டெலிவரி ரீபேட்டன் எக்ஸ்டென்ட் கொடுத்ததுனால மக்கள் மத்தியில் அவங்களுக்கு மேலே ஒரு நல்ல ட்ரஸ்ட் வந்துச்சு, உருவாச்சு. Okay, that was a fine discussion regarding the Flipkart case study by our students today. So this case study clearly picturizes to us and we understand very well how to sustain ourselves in a particular market even during the downfall also. Hope this case study will be helpful to you. Keep in touch with my channel for more videos. Thank you.